இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கே வந்து புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எங்கள் வீட்டில் இருந்து தான் நான் அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இல்லைன்னா சம்திங் யாருக்காவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இல்லை ஏதாவது டஸ்ட் அலர்ஜி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற போது அதை பார்த்தாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடும். இவ்வளோ இதை எப்போ க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியில் என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க? வீட்டோட ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணுறது, ஒற்றை எடுக்கிறது, தூசி எடுக்கிறது, வேக்கம் பண்ணி டஸ்ட் பண்ணுறது, ஃப்ளோர் ஸ்க்ரப்பிங் இருக்குது, பாத்ரூம் டீப்பு, அந்த பாத்ரூமில் இந்த மஞ்சள் கலர் ஸ்டெயின் எல்லாம் போயிடுது, கிச்சனில் எண்ணெய் பிசு அதில் கபோர்டுக்குள்ளே இருந்த காக்ரோச்சு அதோட வேஸ்ட் எல்லாம் ஸ்க்ரப் பண்ணி. மோஸ்ட்லி இப்போ யாருக்கெல்லாம் இந்த சர்வீசஸ் தேவைப்படுது? இப்போ நீங்கள் நிறைய இடத்துக்கு போயிருப்பீங்க, யார் எந்த மாதிரி பர்பஸ்க்காக உங்களை கூப்பிட்றாங்க? ரோட்டில் வந்து இந்த பண்டிகை வரும்போது பொங்கல், தீபாவளி, தமிழ்நாட்டில் சரிங்க, பொங்கல், தீபாவளி, பின்ன இந்த குழந்தை பிறந்துட்டு வரும்போது குழந்தைங்க அந்த தூசி ஆகாது டோட்டலாக கிளீன் பண்ணுது. பின்ன ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது அந்த தூசி ஆகக்கூடாதுன்னு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. சில பேர் இந்த வீடு காலி பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி கொடுப்போம். ஏன்னா வீடை காலி பண்ணும்போது சுத்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மஞ்சக்கரை அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், இல்லைன்னா அந்த ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி துரு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுனால நம்ம பண்ணி கொடுத்துடலாங்களா? எவ்வளோ அழுக்கு இருந்தாலும் போயிடும். ஏன்னா இப்போ நான் பார்த்தேன், இந்த கெஸ்ட் பாத்ரூமே அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை, அந்த உப்பு தண்ணி படிஞ்ச கரை அதெல்லாமே இருந்தது, அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ எந்த ஊர்லேருந்து? இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், எனக்கு கேட்டோன்னே வந்துட்டீங்க, நேற்று சொன்னதுக்கு இன்னைக்கு வந்தாச்சு. இப்போ எந்த ஊருக்கெல்லாம் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கேன்? நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, திருப்பூர், கேரளாவில். ஓ, நம்ம கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் போயிடுவோம், பண்ணி கொடுத்துடலாம் நம்ம. இப்போ எந்தெந்த ஊரில் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா எத்தனை நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும்? நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிருந்தோம். 4 நாளைக்கு முன்னாடி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கள்லாம் அனுப்பி உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க. A to Z. இப்போ வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுமே நீங்களே கொண்டு வந்துருக்கீங்க. வேக்கம், ப்ளோயர் எல்லாமே ப்ளோவர், லேடரு ஒன்றுமே அந்த வீட்டிலேருந்து ஒன்றுமே எடுக்க மாட்டோம். எல்லாமே நம்ம கொண்டு போவோம். ஓகே, தண்ணி மட்டும் தேவைப்படும், தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு. ஸோ இப்போ 3 பேர் வந்திருந்தாங்க, எல்லாமே சர்வீஸ் பண்ணாங்க. இப்போ ஆளுங்க அதிகமாக தேவைப்படுதுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் வருங்களா? இல்லை அது பேக்கேஜ் வந்து அவர் அந்த வீட்டிலேருந்து என்னென்ன வேலை கொடுக்குறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆளையே அனுப்புவோம். ஆனால் இப்போ ஒரு வீட்டையே ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, எவ்வளோ டைம் வரைக்கும் நம்ம பண்ணுறோமோ? இப்போ டைமுங்கிறது அவங்க கொடுக்குறதா நீங்கள் எடுத்துக்கிற டைமுங்களா? இல்லை ஆஃபீஸ்லேருந்து டைம் கொடுத்துருவோம், எத்தனை பேர் வருவாங்க, இல்லை ஆஃபீஸ்லேருந்து. இப்போ சோஃபா வந்து க்ளீன் பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த லிக்விட், அந்த கெமிக்கல் இருக்குல்ல, அது ஒன்றும் பெருசாக பாதிக்காதில்ல யாரையுமே? இல்லை அது ஒன்றுமே ஆகாது. அது ஹெவி குவாலிட்டி கார்பெட் ஷாம்பு. சரிங்க, அது வந்து ஸ்க்ரப் பண்ணி நாமளே அது பக்கத்தில் நிற்குது, கையில் தான் க்ளவுஸ் கூட நீங்கள் அதில் ஒன்றும் ஆகாது. அது ஹெவி குவாலிட்டி கார்பெட் ஷாம்பு. ஓகே, அதனால சைடு எஃபெக்ட் ஒன்றும் ஆகாது. ஓகே, இப்போ தனியாக மட்டும் இப்போ எனக்கு பாத்ரூம் மட்டும் க்ளீன் பண்ணி கொடுங்க, இல்லை நீங்கள் அந்த சோஃபா க்ளீன் பண்ணீங்களே, எங்கள் வீட்டு சோஃபா ரொம்ப அழுக்காக இருக்குது, அதை பண்ணி கொடுங்கனாலும் நான் பண்ணி கொடுத்தேன். தனியாக வந்து ஒரு பாத்ரூம் இருந்தாலும் பண்ணி கொடுப்போம், 3 பாத்ரூம் இருந்தாலும் தனியாக அதுக்கு மட்டும் பாத்ரூம்ஸ் மட்டும் அதுக்கு மட்டும் வந்து பண்ணி கொடுப்போம். பெட்ரூம் மட்டும்னா பெட்ரூம் மட்டும் கூட புக் பண்ணிக்கலாம், கிச்சன்னா கிச்சன் மட்டும், ஹால் மட்டும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த வாட்டர் டேங்க்லாம் க்ளீன் பண்ணுவாங்க, அது வாட்டர் டேங்க்லாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகே, வாட்டர் டேங்க் எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சரி, இதை பற்றி மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களோட கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்குங்க. அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த வீடு க்ளீன் பண்ணுறது நினச்சாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப முடியாதவங்க, வயசானவங்க தான் வந்து வீட்டில் இருக்கிற அம்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களும் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு 6 months ஒன்ஸோ இல்லை அந்த 3 months ஒன்ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் புக் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா ரொம்ப குனிஞ்சு மேலையெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற போதில் அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ் சொல்லுவாங்க. ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இந்த பெஸ்ட் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போ காக்ரோச், இந்த மாதிரி பள்ளி வர்றது, எறும்பு வர்றது, இதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா அது கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவங்க வந்து ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சார், டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே, தேங்க்யூ.